பெற்றீர்கள். நீங்கள் கனிமான சகோதரர்களே, ஷேக் முர்ஷித் முதஃபர் அவர்கள் சொன்னதை போன்று இருக்குகிற மிகப்பெரிய ஒரு மனதால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் நம்மில் இருப்பவர்களே ஜமியாவை மதிக்காமல் அவமதித்து பேசுகிற ஒரு சூழல் இன்னும் சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிறது. சொல்லப்படுகிற உண்மை கசப்பா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜும்ஆக்களில் கூட சில தெளிவில்லாத உலமாக்கள் ஏறி நின்று ஜமியாவை தாக்கி பேசுகிற ஒரு சூழல் நம்முடைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கனிமான சகோதரர்களே, உலமாக்களையும் விசேஷமாக மிக அன்புடன் தயவாய் வேண்டுகிறது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா. தெளிவில்லாத பொழுது அல்லாஹ் சொல்கிற வார்த்தை ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியலையா தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து கேட்டு படிங்க. எனவே இது உலமாக்களுக்கு விசேஷம், சாதாரண மக்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறோம். ஜமியாவின் கதவு திறந்திருக்கிறது. உங்களுடைய தெளிவுகளை மிக தெளிவாக கேட்டுக்கொள்வதற்கான வழி இருக்குகிறது. ஜமியா என்பது ஓடி மறைந்து ஒளிந்து செயல்படுகிற ஒரு ஸ்தாபனம் அல்ல. மிக தெளிவாக மிகச்சரியாக அல்லாஹ்வுடைய உதவினால் செயல்படுகிற ஒரு ஸ்தாபனம். எனவே சொல்லப்பட்ட கருத்துக்களில் இதற்கு மேலும் சந்தேகங்கள் இருப்பின் இன்ஷா அல்லாஹ் தெளிவு பெறுவதற்கு உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது. உங்களுடைய கடமை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். தொடராக இன்ஷா அல்லாஹ் ஷேக் ஃபாசில் ஃபாரூக் அவர்கள் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய ஊடக பிரிவுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறவர். மீடியாவுக்கு பொறுப்பாக செயல்படுகிற அமெரிக்கன் ஃபாரூக் ஹாஜியார் என்றால் எல்லோருக்கும் தெரியும். அவருடைய அன்பு மகன் ஷேக் ஃபாசில் ஃபாரூக் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஊடக பிரிவு ஜமியா எதிர்நோக்கிற சவால்கள் அதை வெளிப்படுத்துவதற்கான களமாக ஊடக பிரிவை ஏன் பயன்படுத்த முடியாதுள்ளது, இதற்கு பிறகு நாம் எப்படி பயன்படுத்துவதற்காக உத்தேசிக்கிறோம் என்ற சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் ஷேக் ஃபாசில் ஃபாரூக் அவர்கள் தெளிவுபடுத்துவார்.